ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு யங் இன்வெஸ்டர் சேனல். ஆக்சுவலி மார்க்கெட்ஸ் பார்த்துருப்பீங்க. ஸோ இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா பிளட் பாத் தான் மார்க்கெட்டில் கண்டினியூஸாக ஒரு 7-8 நாள் வந்து மார்க்கெட் ரெத்தாரில் தான் ஓடிட்டு இருக்குது. ஸோ அது மட்டும் இல்லாமல் மார்க்கெட்டை ஒரு பக்கம் எப்படி இருக்குது, நம்மளோட போர்ட்ஃபோலியோவை திறந்து பார்த்தாலே மனசுக்கு ரொம்ப சங்கடமாக இருக்குது. ஸோ இப்போதைக்கு போர்ட்ஃபோலியோலாம் திறந்தே பார்க்கக்கூடாது கொஞ்ச நாளுக்கு, அப்படிதான் என்னோட ஒப்பீனியனாக இருக்குது. ஸோ மார்க்கெட் பார்க்கும்போது நிஃப்டி 50 22,944 பாயிண்ட்ஸில் ட்ரேட் ஆகுது. 87 பாயிண்ட்ஸ் நெகட்டிவ். சென்செக்ஸ் 76,011 பாயிண்ட்ஸில் இருக்கு, 127 பாயிண்ட்ஸ் நெகட்டிவ். பேங்க் நிஃப்டி 49,130 பாயிண்ட்ஸில் ட்ரேட் ஆகுது, 229 பாயிண்ட்ஸ் நெகட்டிவ்ல இருக்கு. ஸோ இதில் பேங்க் நிஃப்டி நீங்கள் எடுத்து பார்க்கும்போது ஐசிஐசிஐ பேங்க் மட்டும் தான் எனக்கு பாசிட்டிவ்ல இருக்கிறாங்க. ரிமைனிங் எல்லா பேங்க்குமே அடி. ஹெச்டிஎஃப்சி பேங்க், ஃபெடரல் பேங்க், ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, இது கோட்டக் மஹிந்திரா பேங்க், ஆக்சிஸ் பேங்க், இது எல்லாமே ஒரு 1% கீழே டவுனில் இருக்குது, நெகட்டிவ்ல ட்ரேட் ஆகுது. ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க், பஞ்சாப் நேஷனல் பேங்க், இண்டஸ்இண்ட் பேங்க், இது எல்லாமே பார்த்தீங்கன்னா 1% மேலே நெகட்டிவ்ல இருக்குது. ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் 1% நெகட்டிவ்ல இருக்கு. பஞ்சாப் நேஷனல் பேங்க், இண்டஸ்இண்ட் பேங்க், பேங்க் ஆஃப் பரோடா எல்லாமே 2.5% நெகட்டிவ்ல இருக்கு. கனரா பேங்க், EU ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க் 3% நெகட்டிவ்ல இருக்கிறாங்க. ஸோ ஓவர்லாட்டு ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க், இண்டஸ்இண்ட் பேங்க் இதில் மட்டும் நம்ம வந்து ஸ்லோவாக வந்து பார்த்தீங்கன்னா ஆப்பர்ச்சுனிட்டி யூஸ் பண்ணலாங்கிறது என்னோட கருத்து. ரிமைனிங் பிஎஸ்சி ஸ்டாக் பக்கம் இப்போ போனீங்கன்னா என்ன ஆகும்னு சொல்லி மார்க்கெட் நமக்கு வந்து நிரூபிச்சுட்டே இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட டவுட்டு முக்கியமாட்டு நிறைய பேருக்கு இதே டவுட் தான் இருந்துச்சு. பேட் வந்து ஐடிசி ஹோட்டல்ஸில் எப்போ எக்ஸிட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி. இப்போ பேட் வந்து ஒரு விளக்கம் கொடுத்துருக்காங்க. $623 மில்லியன் அது வேல்யூ உள்ள ஸ்டேக் வந்து ஃபினான்ஷியல் இயர் 26க்குள்ளே நாங்கள் டைவர்ஸ் பண்ணிடுவோம், விச் மீன்ஸ் டைல்யூட் பண்ணிடுவோம்னு சொல்லியிருக்காங்க. அதோட வேல்யூ 5,405 கோடி இருக்குது. ஐடிசி ஹோட்டல்ஸில் பேட்டோட ஹோல்டிங்ஸ் 5,405 கோடி. ஃபினான்ஷியல் இயர் 26க்குள்ளே நாங்கள் வித்துறோம். 15.3% ஆஃப் ஸ்டேக் வந்து ஹோல்ட் பண்ணுறாங்க ஐடிசி ஹோட்டல்ஸில். பேட் வந்து லாஸ்ட் இயரே பார்த்தீங்கன்னா ஒரு 3.6% ஸ்டேக் வந்து ஐடிசி ஹோட்டல்ஸில் வந்து டைல்யூட் பண்ணாங்க. ஸோ இப்போ பேட் வந்து 15.3% ஸ்டேக் வந்து ஃபினான்ஷியல் 26ல் ஐடிசி ஹோட்டல்ஸில் நாங்கள் வித்துறோம்னு சொல்லியிருக்காங்க. அதுபோக ஐடிசி ஹோட்டல்ஸில் அதிக அளவில் ஷேர் வச்சிருக்குது. எல்ஐசி ஒரு 9.2% ஸ்டேக் வச்சிருக்கிறாங்க. ஸோ இப்போ பேட் வித்தாங்கன்னா அதை வந்து யார் வாங்குறாங்க அப்படிங்கிறது $1 மில்லியன் கொஸ்டின். வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ ஃபினான்ஷியல் 26க்குள்ளே இவங்க டைல்யூட் பண்ணுறாங்க. எனக்கு தெரிஞ்சு இவங்க வந்து ஒரேடியாக டைல்யூட் பண்ணாமல் ஒன் டைம் சேல் பண்ண வாய்ப்புகள் இல்லைன்னு நினைக்கிறேன். படிப்படியாட்டு டைல்யூட் பண்ண சான்சஸ் இருக்குது. ஸோ ஐடிசி ஹோட்டல்ஸில் நிறைய பேர் ப்ராஃபிட் புக் பண்ணிட்டீங்கன்னு சொன்னீங்க. பட் நான் வந்து ஹோல்ட் தான் பண்ணுறேன். இன்னைக்கு வந்து $163 ட்ரேட் ஆகுது, 3% மேலே நெகட்டிவ்ல இருக்குது ஐடிசி ஹோட்டல்ஸ். ஐடிசி $411 இருந்துச்சு. ஸோ ஓவரால் இது வந்து ஐடிசி ஹோட்டல்ஸை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு நமக்கு ஒரு கிளியர் கட் இப்போ புரிஞ்சிடுச்சு. ஃபினான்ஷியல் 26க்குள்ள பேட் வந்து ஐடிசி ஹோட்டல்ஸில் வந்து டைல்யூட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி அப்டேட் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் இன்னைக்கு நெகட்டிவ் ட்ரெண்ட்ல தான் ஸ்டில் வந்து ட்ரேட் ஆகுது. நான் வந்து ஏதாவது ஒரு பாசிட்டிவ் அப்டேட் இருக்கும், ஏன்னா பிரைம் மினிஸ்டர் வந்து அமெரிக்காவுக்கு போயிருக்காங்க, ஏதாவது கண்டிப்பாக ஏதாவது ஒரு பாசிட்டிவ் அப்டேட் வரும். குறிப்பாட்டு விவேக் ராமசாமி, எலன் மஸ்க், ட்ரம்ப் இவங்களெல்லாம் மீட் பண்ணும்போது கண்டிப்பாக ஏதாவது ஒரு பாசிட்டிவ் அப்டேட் வரும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணேன். பட் பாசிட்டிவ் அப்டேட் வந்திருக்கு, பட் அது பெருசாக மார்க்கெட்டில் இம்பாக்ட் ஆகலை. ஆனால் ட்ரம்ப் வந்து பிடிவாதமாக தான் இருக்காரு. அவரு என்ன சொல்லியிருக்காருன்னா, நீங்கள் வந்து அமெரிக்கன் ப்ராடக்ட்ஸ் மேலே இந்தியா வந்து அதிக அளவில் வரி போடுறீங்க, பிஸ்னஸே பண்ண முடியல அப்படின்னு சொல்லி அவர் ஒரு கருத்தை வச்சுருக்காங்க. இவங்களும் பார்த்தீங்கன்னா சில டிஃபென்ஸ் டீல்லாம் சைன் ஆயிருக்குன்னு சொல்கிறாங்க. பட் அது பெருசாக மார்க்கெட் இம்பாக்ட் ஆகலை. பட் அவங்க டேரிஃப் போடுறது கன்ஃபார்ம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மற்ற நாட்டில் போட்டது மாதிரி நம்ம நாட்டு பொருட்கள் மேலேயும் டேரிஃப் கன்ஃபார்ம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க போல. ஸோ வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் ஃபைனல் டிசிஷன் என்ன வருது அப்படின்னு சொல்லி நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். நெக்ஸ்ட் கெயில் என்ன சொல்கிறாங்கன்னா, கம்மின்ஸ் கூட ஒரு மெமரம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் சைன் பண்ணியிருக்காங்க. கிளீன் எனர்ஜி ப்ராஜெக்ட், அடுத்தது வந்து கிரீன் டெக்னாலஜி டிரான்சிஷன் சம்மந்தமாட்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து கெயில் கம்மின்ஸ் இந்தியா கூட ஒரு மெமரம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் போட்டிருக்காங்க. கெயில் கொடுத்த அப்டேட்டு, கெயில் வந்து அவங்களோட தாபோல் LNG டெர்மினலில் வந்து கெப்பாசிட்டியை ட்ரிபிள் பண்ண போகிறாங்கன்னு சொல்லியிருக்காங்க. மார்ச் 2031 15 மில்லியன் டன்ஸ் பர் ஆனம் மட்டும் அதை இன்க்ரீஸ் பண்ணணும்னு சொல்கிறாங்க. ஸோ எக்ஸ்பென்ஷனுக்கு வேண்டி 20,000 கோடி ஸ்பெண்ட் பண்ண இருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ 5 மில்லியன் டன்ஸ் பர் ஆனம்லேருந்து 6.5 மில்லியன் டன்ஸ் பர் ஆனம் மட்டும் இந்த கெப்பாசிட்டி இன்க்ரீஸ் பண்ணும் இயர் பை இயர் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து கெயில் கொடுத்த ஒரு பாசிட்டிவ் அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நாட்கோ ஃபார்மா. ஆக்சுவலி இது வந்து பார்த்தீங்கன்னா 2 நாளில் 30% காலி இந்த ஸ்டாக்ல. இன்னைக்கு $867 வரைக்கும் வந்தாங்க. இப்போ வந்து $891 ட்ரேட் ஆகுது. இன்னைக்கும் 10% விழுந்தாங்க. இப்போ 8% நெகட்டிவ்ல ட்ரேட் ஆகுது நாட்கோ ஃபார்மா. இது போக நாட்கோ ஃபார்மாவோட ரிசல்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நல்லாவே இல்லை. நான் உங்கள்கிட்ட அன்னைக்கு அப்டேட் பண்ணியிருந்தேன். ஸோ ஓவர்லாட்டு 2 நாளில் 30% காலி. உங்களோட மார்க்கெட் கேபிடேஷன் 6,000 கோடி கிட்ட வைப் அவுட் ஆயிருக்கு நாட்கோ ஃபார்மால. பட் இது வந்து ஸ்லோவாக தான் அந்த ஆப்பர்ச்சுனிட்டி யூஸ் பண்ணுங்க, பல்க் பையிங் இதில் யூஸ் பண்ணிடாதீங்க. பட் நிறைய பேர் பயப்படுறீங்க, எப்படி ப்ரோ நாட்கோ ஃபார்மா இந்த அளவுக்கு அடி வாங்குது, லாங் டர்முக்கு இது ஒர்த்தாக இருக்குமா அப்படின்னு சொல்லி. ஃபார்முலேஷன் சேல்ஸ் அவங்களுக்கு அடி வாங்கியிருக்கு. மேபி ஒரு நெக்ஸ்ட் 2 குவார்ட்டர்ஸ் வந்து அப்படி சொதப்பலாம். பட் லாங் டர்மில் நல்லா பண்ண வாய்ப்புகள் இருக்குது. பட் ஃப்ரைட்டண்டாக இருக்கிறவங்க நாட்கோ ஃபார்மா கம்ப்ளீட் அவாய்ட் பண்ணியிருக்கிறேன்.
ரெட்டிஸ் வந்து பார்த்தீங்கன்னா அன்னைக்கு 2% நெகட்டிவ்ல இருக்கு, 1200 இருக்குது. ஸோ வந்து மார்க்கெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாக் மார்க்கெட்டில் டெய்லியுமே நெகட்டிவ் ட்ரெண்டில் தான் இருக்குது. அதனால இந்த 1-2 ஃபார்முலாவே நீங்கள் ஃபாலோ பண்ணுங்க. ஏன்னா என்னோட போர்ட்ஃபோலியோ பார்க்கும்போதே ரொம்பவே பயமா இருக்கு. டெய்லியும் 1% 2% கீழே விழுது. ஸ்லோவா 1-2 யூஸ் பண்ணே தான் பெட்டர். ஏன்னா மார்க்கெட் இந்த ரேஞ்ச் வரைக்கும் தான் டவுன் போகும், இந்த ரேஞ்ச் வரைக்கும் தான் அப் போகும்னு சொல்ல முடியாது. எந்த ரேஞ்ச் வேணாலும் அடி விழலாம் எந்த ஸ்டாக்லையும். அதனால 1-2 பொறுமையாக யூஸ் பண்ணிக்கோங்க. நாட்கோ ஃபார்மால பயமா இருக்கிறவங்க ரெட்டிஸ் யூஸ் பண்ணலாங்கிறது என்னோட கருத்து. அடுத்தது ஆர்பிஎன்எல்லோட ரிசல்ட்ஸ் இன்னைக்கு வர இருக்குது. ஸோ மார்க்கெட்டில் ரொம்பவே எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்கிறேன். இந்த ரிசல்ட்ஸ் வந்து சப்போஸ் ஒரு அடி விழுது அப்படின்னா கண்டிப்பாக ஷேர் ப்ரைஸ் 300 கீழே போயிடும். ஒரு 250 எகைன் வந்துன்னா இது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியாக நான் பார்ப்பேன் ஆர்பிஎன்எல்ல. ஸோ இப்போ 365 அன்னைக்கு ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு, ஒரு 3% நெகட்டிவ். 2 நாளுக்கு முன்னாடி 342 ரூபா வந்தாங்க. ஸோ இப்போ 365 ட்ரேட் ஆகுது. இதில் இன்னொரு பாசிட்டிவ் அப்டேட்னா ரயில்வே இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கம்பெனி ஃபண்டமெண்டலி ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்குது. இந்த கம்பெனி கிட்டத்தட்ட ஆர்டர் புக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா 83,221 கோடி சம்திங் இருக்கு. இந்த கம்பெனியோட ஆர்டர் புக்கு 83,221 கோடி ஆர்டர் புக் வச்சிருக்காங்க. ரயில்வே கம்பெனியில் இருக்கிறாங்க. ரீசெண்டாக சவுத் வெஸ்டர்ன் ரயில்வே வந்து இந்த கவாச் ஆர்டர் வந்து லோவஸ்ட் பிட்ராட் இருந்து வின் பண்ணியிருந்தாங்க. ஸோ ஃபண்டமெண்டலி ஸ்ட்ராங்காக இருக்குது. பட் வேல்யூஷன் கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதுனால இப்போது இதில் வெயிட் பண்ணி தான் ஆகணும். பட் பட்ஜெட்டில் வந்து அதிக அளவில் கவர்மெண்ட் வந்து கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சருக்கு ஸ்பெண்ட் பண்ணாததும் ரயில்வேக்கு அதிக அளவில் ஃபண்டு ஒதுக்காததும் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டாக் ரயில்வே ஸ்டாக்ஸ்லாம் கீழே விழுது. பட் ஆர்பிஎன்எல்ல மட்டும் தான் நான் இப்போதைக்கு ஃபோக்கஸ் பண்ணுறேன். பட் அதுவும் வேல்யூஷன் அதிகமாக இருக்குது. அதில் ஒரு டவுன் ட்ரெண்ட் வரும் பட்சத்தில் தான் நான் உள்ள என்ட்ரி கொடுப்பேங்கிறது என்னோட கருத்து. அடுத்தது மணப்புரம் ஃபினான்ஸ் இன்னைக்கு 10% அவுட்டு, 175 கிலோ வந்துச்சு. கடைசியில் 176 ட்ரேட் ஆகுது. ஒரு 8% நெகட்டிவ்ல இருக்குது மணப்புரம் ஃபினான்ஸ். எங்கே அடி வாங்கியிருக்குன்னு பார்த்தீங்கன்னா இவங்களோட ஓவரால் பிஸ்னஸ் மணப்புரம் ஃபினான்ஸ் அந்த கோல்ட் லோன்ல இருந்து வர பிஸ்னஸ் பெட்டராக தான் இருந்துச்சு. மைக்ரோ ஃபினான்ஸ் அவங்களுக்கு ஆசீர்வாத் மைக்ரோ ஃபினான்ஸ் அப்படிங்கிற ஒரு சப்சிடரி இருக்கு. அங்கே தான் அவங்களுக்கு அடி விழுந்துருந்துச்சு. ஏன்னா அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக தான் ஆர்பிஐ வந்து அவங்க மேலே இருந்த அந்த பேனை நீங்கள் வந்து லோன் கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி பேன் போட்டிருந்தாங்க. அந்த பேனை இப்போ தான் ரீசெண்டாக லிஃப்ட் பண்ணாங்க. அந்த செக்மெண்ட்ல அடி வாங்கியிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆசீர்வாத் ஒரு 400 கோடி வேல்யூக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரைட் ஆஃப் லோன் வந்து பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கிரெடிட் கார்டு வந்து அதிகரிச்சிருக்குது. ஸோ இதனால வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லாஸ் நடந்திருக்குன்னு சொல்லியிருக்காங்க ஆசீர்வாத் மைக்ரோ ஃபினான்ஸில். இது வந்து அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கர அடி மணப்புரம் ஃபினான்ஸுக்கு. அதனால ஸ்டாக் ப்ரைஸ் நெகட்டிவ்ல ட்ரேட் ஆகுது. பட் இப்போதைக்கு மணப்புரம் ஃபினான்ஸில் வெயிட் பண்ணுங்க. எகெயின் ஒரு 150 வர சான்சஸ் மணப்புரம் ஃபினான்ஸில் அதிகமாக இருக்கு. அதனால இப்போதைக்கு மணப்புரம் ஃபினான்ஸில் வெயிட் பண்ணலாங்கிறது என்னோட கருத்து. கிளென்மார்க் ஃபார்மாவோட ரிசல்ட்ஸ் இன்னைக்கு வர இருக்குது. ஸோ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா எங்களோட யூஎஸ் ஆர்ம் விச் மீன்ஸ் அவங்களோட யூஎஸ் கம்பெனி வந்து லாட்டனோப்ராஸ்ட் பயோஇக்யூலன்ட் சொல்யூஷன் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து கிளென்மார்க் ஃபார்மா கொடுத்த அப்டேட். இது வந்து பார்த்தீங்கன்னா தெரப்பட்டிக்கலி ஈக்குவலன்ட் அந்த சொல்யூஷனில் வருது. யூபி ஜான்எஸ் US2 LLC அப்படிங்கிற ஒரு மருந்தை வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு வந்திருக்காங்க. இது வந்து கிளென்மார்க் ஃபார்மாவோட யூஎஸ் கம்பெனி கொடுத்த அப்டேட். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா தீபக் நைட்ரேட் இன்னைக்கு இதோட ரிசல்ட்ஸ் நேற்று வந்துருந்துச்சு. இன்னைக்கு ஸ்டாக் பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 15% மேலே காலி, 1872 ரூபா. ஒரு ஃப்ரெஷ் 50 வீக் லோ டச் பண்ணிச்சு. கடைசியில் 1901 ரூபாவில் ட்ரேட் ஆகிட்டு இருக்காங்க. இன்னைக்கு ஒரு ஃப்ரெஷ் 50 வீக் லோக்கு அப்புறம் மீண்டும் 1900 ரூபாய்க்கு மேலே ட்ரேட் ஆகுது. ரிசல்ட்ஸ் அப்படி என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்க்கும்போது ப்ராஃபிட் வந்து 50% காலி, 98 கோடி தான் பண்ணியிருக்காங்க. ஆப்ரேட்டிங் மார்ஜின் ப்ளஸ் வந்து சேல்ஸ் அடி வாங்கினதுனால அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரிசல்ட்ஸ் வந்து இப்படி அடி வாங்கியிருக்கு. ரெவன்யூ 5.3% காலி, 1903 கோடியாக இருக்குது. எபிட்டா 44.7% டிக்ளைன் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. மார்ஜின் அடி வாங்கியிருக்குது. குறிப்பாட்டு பார்த்தீங்கன்னா 8.9% மார்ஜின் குறைஞ்சிருக்கு. ஏன்னா சேம் பீரியட் லாஸ்ட் இயரில் 15.2% இருந்தது. ஆக்சுவலி ப்ரைஸிங் பவர் வந்து வீக்கராக இருந்திருக்கு, காஸ்ட் ப்ரெஷர் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னைக்கு ஸ்டாக் ப்ரைஸ் ஒரு ஃப்ரெஷ் 50 வீக் லோ டச் பண்ணியிருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா தீபக் நைட்ரேட் போஸ்ட் பண்ண ரிசல்ட்ஸ் அப்டேட். ரிசல்ட்ஸ் பெட்டராக இல்லாததுனால ஸ்டாக் ப்ரைஸில் இன்னைக்கு ஒரு மரண அடி விழுந்திருக்கு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரிலையன்ஸோட கேம்பகோலா வந்து ஐபிஎல்ல அவங்களோட ப்ராடக்ட்டை சேல் பண்ணுறதுக்கு 200 கோடிக்கு அந்த உரிமத்தை எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துருந்தோம். ஸோ அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு ஆட் மூலம் மட்டும் ரெவன்யூ கிடைக்கும். ஸோ இது என்ன டினோட் பண்ணுதுன்னா பெப்சி, கொக்கோ கோலா இவங்களுக்கு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இவங்க ரொம்பவே ஒரு காம்படிஷனாக வராங்க. எப்படி காம்படிஷனாக வராங்கன்னா ஒன்றும் இல்லை, அவங்களோட இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ப்ராடக்டோட ப்ரைஸை வந்து கம்மியாக பண்ணி வந்து மார்க்கெட்டில் சேல் பண்ணுறாங்க. இது அவங்களுக்கு ஒரு பெரிய சேலஞ்சாக இருக்குது. இவங்க பண்ணுற மாதிரி அவங்களால கொடுக்க முடியுமாங்கிறது $1 மில்லியன் கொஸ்டின். அதனால அவங்களுக்கு ஒரு பெரிய சேலஞ்சாட்டு வராங்க ரிலையன்ஸோட கேம்பகோலா. ப்ரீமியர் எனர்ஜிஸ் வந்து அவங்களுக்கு ஒரு கான்ட்ராக்ட் கிடச்சிருக்கு, 1234 கோடி ஒர்த் ஆஃப் கான்ட்ராக்ட். சோலார் மாடியூல் சப்ளை பண்ணுற கான்ட்ராக்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஸ்டாக்குக்கு வந்து ஐசிசி செக்யூரிட்டிஸ் பைக்கால் கொடுக்குறாங்க, 1228 ரூபா டார்கெட் ப்ரைஸ் சொல்கிறாங்க. இது வந்து ப்ரீமியர் எனர்ஜிஸை பொறுத்த வரைக்கும் ஒரு பாசிட்டிவ் அப்டேட்டு. டிசிஎஸ்ல வந்து அப்டேட்டு. ஸோ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா கண்ட்ரியில் ஒன் ஆஃப் த லார்ஜஸ்ட் சாஃப்ட்வேர் எக்ஸ்போர்ட்டர் கம்பெனியாக இருக்கிறாங்க. இவங்க வந்து ஒரு எண்ட் டு எண்ட் ஐடி டிரான்ஸ்ஃபர்மேஷன்
அக்ரிமெண்ட் வந்து ஃபின்லாண்டை சேர்ந்த ஃபின்லாண்ட் ஹெட் குவார்ட்டர் கம்பெனியான ரீசைக்கிள் ப்ராடக்ட் கம்பெனி தான் யூபிஎம். அவங்களுக்கு கூட ப்ராஜெக்ட் டிரான்ஸ்ஃபர்மேஷன் அக்ரிமெண்ட் போட்டிருக்காங்க. இது வந்து ஏஐ எக்ஸ்பீரியன்ஸ் மூலமாட்டு டிஜிட்டல் சர்வீஸ் டெஸ்க்கு, ஒர்க் ஷாப் சர்வீஸு, ஆன்சைட் சப்போர்ட் சர்வீஸ், ஹைப்ரிட் கிளவுட் சர்வீஸ் இன்டிகிரேஷன் மேனேஜ்மெண்ட் இது எல்லாமே அந்த கம்பெனிக்கு ப்ரொவைட் பண்ணுவோம். விச் மீன்ஸ் ஒரு ஐடி டிரான்ஸ்ஃபர்மேஷன், டிஜிட்டல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணுறோன்னு சொல்கிறாங்க. இது மூலமாட்டு 15,800 எம்ப்ளாயிஸ் வந்து பயனடைவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது ஒரு பெட்டர் ஹியூமன் மிஷின் கொலாபரேஷன் மாதிரி பண்ணியிருக்காங்க. இது வந்து டிசிஎஸ் பொறுத்த வரைக்கும் ஒரு பாசிட்டிவ் அப்டேட்டு. பேங்க் ஆஃப் பரோடாவில் அன்றைக்கி ஒரு மரண அடி விழுந்துருந்துச்சு, கிட்டத்தட்ட 3% நெகட்டிவ்னு நினைக்கிறேன். ஆக்சுவலி அவங்க என்ன அப்டேட் கொடுத்துருந்தாங்கன்னா 8,500 கோடி நாங்கள் ஃபண்ட் ரைஸ் பண்ணுறதுக்கு போர்டு அப்ரூவல் கொடுத்துருந்தாங்க. பட் அவங்களோட ப்ராஃபிட் வந்து ஒரு 5.6% இன்க்ரீஸ் ஆயிருந்துச்சு லாஸ்ட் ரிசல்ட்ஸில். பட் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாக் ப்ரைஸில் மரண அடி தான் விழுந்திருக்கு. நம்ம ரொம்ப நாளாக டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கிறது இந்த மிட் கேப் ஸ்மால் கேப் பக்கம் இப்போதைக்கு போக வேண்டாம் அப்படின்ட்டு. இதில் என்ன நடக்குன்னா மார்க்கெட்டில் தர்ம அடி, மார்க்கெட்டில் லார்ஜ் கேப்பில் விழுதை விட மிட் கேப் ஸ்மால் கேப்பில் அதிக அளவில் செல்லிங் ப்ரெஷர் நடக்குது. அதுவும் குறிப்பாட்டு மிட் கேப் ஸ்மால் கேப்பில் பயங்கரமாக செல்லிங் ப்ரெஷர் இருக்குது. மிட் கேப்போட மார்க்கெட் கேபிலேஷன் $4 trillion கீழே வந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. 14 month லோவர் டச் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லி இன்னைக்கு மணி கண்ட்ரோலில் வந்த ஆர்டிகல், விச் மீன்ஸ் ப்ளூம்பர்க்ல இந்த ஆர்டிகல் வந்திருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போதைக்கு அது பக்கம் போனீங்கன்னா மரண அடி நமக்கு கிடைக்கும். நசரா டெக்னாலஜிஸோட ரிசல்ட்ஸ் வந்திருக்கு. ப்ராஃபிட் 53% காலி, 14 கோடி தான் ரெவன்யூ பண்ணியிருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. அது போக ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன் 67% இன்க்ரீஸ் ஆயிருக்கு, 534 கோடியாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து கேமிங் எக்கோசிஸ்டத்தில் இருக்கிற கம்பெனி. கேமிங் செக்மெண்ட் ரெவன்யூ வந்து ஒரு 53% வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. பட் மற்ற செக்மெண்ட்லாம் அடி வாங்கியிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இது நசரா டெக்னாலஜிஸ் போஸ்ட் பண்ண ரிசல்ட்ஸ் அப்டேட்டு. பிபிசிஎல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கான்ட்ராக்ட் வந்து சைன் பண்ணியிருக்காங்க டோட்டல் எனர்ஜிஸ் கூட. எதுக்குன்னு சொல்லி பார்க்கும்போது க்ரூட் சப்ளை பண்ணுறது தான். வெஸ்ட் ஏஷியாவில் வந்து பார்த்தீங்கன்னா க்ரூட் சப்ளை பண்ணுறதுக்கு இந்த கான்ட்ராக்ட் வந்து சைன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது பிபிசிஎல் டோட்டல் எனர்ஜிஸை பொறுத்த வரைக்கும் ஒரு பாசிட்டிவ் அப்டேட்டாக இருக்குது. ஹிந்துஸ்தான் யூனிலிவர் கொடுத்த அப்டேட்டு. ஸோ ஹிந்துஸ்தான் யூனிலிவர் லிமிடெட் என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் அதிக அளவில் கேபிட்டல் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் பிஸ்னஸுக்கு ஒதுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆக்சுவலி இது வந்து டச் பேஸ் கம்பெனி தான் இந்த ஹிந்துஸ்தான் யூனிலிவர்னு சொல்லுவாங்க. ஹிந்துஸ்தான் யூனிலிவர் லிமிடெட் வந்து இந்தியன் பிஸ்னஸ். அதில் வந்து அதிக அளவில் வந்து பார்த்தீங்கன்னா கேபிட்டல் இன்ஃபியூஸ் பண்ண போகிறாங்க. அவங்க மென்ஷன் பண்ணுறது என்னன்னு சொல்கிறது, இந்தியன் மார்க்கெட் ஒரு பெரிய மார்க்கெட்டாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ டேக்ஸ் கட் பண்ணது, விச் மீன்ஸ் டேக்ஸ் கட் பண்ணது கன்சூமர் ஸ்பெண்டிங் அதிகரிக்கும் அப்படிங்கிற பேசிஸில் வந்து இந்தியாவில் அதிக அளவில் கேபிட்டல் இன்ஃபியூஷன் பண்ண இருக்கிறோம். சைனா, இந்தோனேஷியாலையும் வந்து பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண ஐடியாவில் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் சைனாவில் வந்து ஒரு மார்க்கெட் ஸ்லோ டவுன் இருக்குன்னு சொல்கிறாங்க. அங்கேயும் அவங்களோட பிஸ்னஸை ஸ்ட்ரென்தன் பண்ண இருக்கணும்னு சொல்கிறாங்க. இது வந்து ஹிந்துஸ்தான் யூனிலிவர் லிமிடெடோட யூனிலிவர் கொடுத்த அப்டேட்டு. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆக்சுவலி இந்த வீடியோவில் சில இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ் எல்லாமே டிஸ்கஸ் பண்ணோம். அந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.